உலகெங்கிலும் வாழும் மக்களுக்கு சமரனின் பேரன்பு வணக்கங்கள். கலைஞர் அவர்களுடைய 100 ஆண்டு அரசியல் வாழ்க்கையினுடைய சாதனை அதை நினைவுபடுத்தும் வகையில் 100 ரூபாய் காயின் நாணயத்தை மத்திய அரசும் திமுகவும் சேர்ந்து வெளியிடுகிறார்கள். வாழ்த்துக்கள். நிச்சயமாக செய்ய வேண்டிய ஒன்று தான். கலைஞருடைய அரசியல் பயணம் சாதாரணது கிடையாது. அவ்வளோ சீக்கிரம் யாரும் அவருடைய இடத்தை பிடிக்கவும் முடியாது. அவர் செய்த சாதனைகளை நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு தமிழ்நாட்டிற்கு அவர் சாதனைகள் செஞ்சிருக்காரு. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த நாணயம் வெளியிடுவதில் எந்த தவறும் கிடையாது. மிக முக்கிய அரசியல் நகர்வு, ரொம்ப பிரில்லியண்ட்டான ஒரு நகர்வு. ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலான இந்த திமுக அரசு இதுவரைக்கும் செஞ்ச நகர்வுகளை காட்டிலும், செய்த அரசியலை காட்டிலும் இது ரொம்ப முக்கியமான ஒரு நகர்வாக நம்ம பார்க்க முடியுது. அப்படி தான் பார்க்கணுமோ கூட. உடனே இவங்க திமுக பிஜேபி 2026 கூட்டணி வைக்க போகிறாங்களான்னு கேட்டாங்கன்னா அது இப்போ உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் ஸ்டாலின் எடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சி இருக்கு இல்லையா, அரசியலில் மிக 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 முக்கியமான ஒரு நகர்வு. அப்படி தான் பார்க்கணும். நம்ம திமுகவை எதிர்க்கணுங்கிறதுக்காக சும்மா ஏதாவது பேசணுமேலாம் பேச முடியாது. ரொம்ப ப்ரில்லியண்ட்டான ஒரு மூவ் ஸ்டாலின் அவர்கள் எடுத்திருக்கிறது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, கலைஞர் அவர்களுடைய சாதனையை இந்த நாடெங்கிலும் கொண்டு போகணும். அதற்கு இந்த ஒரு காயினை கையில், இந்த நாணயத்தை கையில் எடுத்திருக்காரு. அதற்கு மத்திய அரசினுடைய சப்போர்ட் தேவைப்படுது. அப்போது இதுக்கான அப்ரோச்சை முன் வைக்கிறாங்க. மத்திய அரசும் அதுக்கு துணை வருது. அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல ஸ்டாலினை காட்டிலும் மத்திய அரசை நம்ம இந்த இடத்துல பாராட்டியே ஆகணும். அதாவது இவங்க தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக இருக்காங்க, நம்மளை எதிர்க்கக்கூடிய கட்சியாக இருக்காங்க, நமக்கு ஒத்துப்போகலை, நமக்கு பிரச்சனை கொடுக்குற ஒரு கட்சியாக இருக்காங்க. அப்படிங்கிற பல்வேறு கருத்துக்கள் இருந்தாலும் கலைஞர் போன்ற ஒரு மூத்த அரசியல் தலைவருக்காக நாம் எடுக்கக்கூடிய முக்கிய நகர்வுகள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க இல்லையா. இந்த இடத்துல அரசியலையும் தாண்டி ஒரு புரிதல் நமக்கு தேவையாக இருக்குது. பிஜேபியை எதிர்க்கணும் அப்படின்னா பிஜேபியை கருத்தியல் ரீதியாக எதிர்க்கலாம், பிரச்சனை இல்லை. திமுகவை எதிர்க்கணும்னா திமுகவை கருத்தியல் ரீதியாக எதிர்க்கலாம். ஆனால் அதையும் தாண்டி நாம் அரசியல் பற்றி பேசும்போது ஒரு சில விஷயங்கள் அரசியல் புரிதல் நமக்கு இருக்கணும். சும்மா ஏனோ தானோன்னு கண்டென்ட்டுக்காகலாம் பேச முடியாது. அப்படி பார்க்கும்போது இது ஒரு ஹெல்த்தியான ஒரு இனிஷியேட்டிவ் தான் என்னுடைய கருத்து, என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதையும் தாண்டி வெறும் அரசியல் நகர்வாக மட்டும் இதை பார்க்க முடியாது. அஃப்கோர்ஸ் ஸ்ட்ரென்த்தான ஒரு ஹெல்த்தியான ஒரு மூவ் தான். ஆனாலும் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சில நகர்வுகளை நம்ம கவனிக்கணும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2026 நார்மல் எலெக்ஷனாக இருக்க போகிறது கிடையாது. ஏன்னா விஜயினுடைய வரவு இருக்குது. விஜய் ஒரு சாதாரண நடிகர் கிடையாது. அவருக்குன்னு ரசிகர்கள் கூட்டம் இருக்குது. அதற்காக அவர் விஜயகாந்த் மாதிரி வந்துடுவாரா, எம்ஜிஆர் மாதிரி வந்துடுவாரான்னு கேட்டிங்கன்னா முடியாது, சாத்தியம் இல்லை தான். ஆனால் நிச்சயமாக 2026 விஜய் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவார். ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்னுடைய ஓட்டு விஜய்க்கு விழும். அவருக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளங்கள் இருக்குது. 18 to 50 அவருக்கான கேட்டகரி டார்கெட் ஆடியன்ஸ் இருக்காங்க. அதை நோக்கி அவர் பாய்வார். ப்ளஸ் அந்த டைமில் முக்கியமான கட்சிகள் அவரோட கூட்டணி வைப்பாங்க. அவரை முதல்வர் வேட்பாளர் அறிவிக்க தயாராக இருக்கக்கூடிய கட்சிகள் அவரோட கூட்டணி வைப்பாங்க. ஆனால் விஜய்க்கு அதில் விருப்பம் இருப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஜயனுடைய விருப்பம் என்னவா இருக்குது அப்படின்னா, தேமுதிகவை மட்டும்தான் அவர் அப்ரோச் பண்ணலான்ற ஒரு முடிவில் இப்போ இருக்கார். இது அதிகாரப்பூர்வ தகவல்னே நீங்கள் வச்சுக்கலாம். மற்றபடி வேறு எந்த கட்சியினுடையும் கூட்டணி பேசவோ உடன் போகவோ அவருக்கு விருப்பம் கிடையாது. அவங்க பொலிட்டிக்கல் டீம் ஹையர் அஃபீஷியல்ஸ் இருப்பாங்களே, அவங்களோட பேசின தகவல் வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேமுதிகவினுடைய மட்டும் நாம் அடுத்த கட்ட நகர்வை விருப்பப்பட்டால் போகலாம் அப்படிங்கிற முடிவில் இருக்காங்க. அதே மாதிரி அவங்களுடைய மீடியா பீப்புள்கிட்டையும், அவங்க அஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் இருக்காங்களே, அவங்களுக்கு கொடுத்த தகவலின்படி ஊடகங்களில் பேசும்போது கூட நீங்கள் யாரை வேணாலும் எதிர்த்து பேசுங்க, கருத்தியல் ரீதியாக எதிர்த்து பேசுங்க. ஆனால் தேமுதிகவையும் கேப்டன் அவர்களையும் கொச்சைப்படுத்தும் வகையிலோ ஒருமையிலோ பேசவே கூடாது அப்படிங்கிறதுல விஜய் ரொம்ப தெளிவாக இருக்கார். அவங்களுக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் இது. ஓகே, இன்றைக்கி இந்த நாணயம் வெளியீட்டு விழா என்ன மாதிரியான அரசியல் நகர்வுகளை அடுத்து மூவ் பண்ணோம் அப்படின்னா, இனி திமுகவை கடுமையாக அண்ணாமலை விமர்சிக்க மாட்டார். கடந்த 2 மாதமாக அண்ணாமலை விமர்சிக்கிறத குறைச்சிக்கிட்டே வராரு, நீங்கள் பார்க்க முடியும். இனி அண்ணாமலை கடுமையாக எதிர்க்க மாட்டார். 1. 2வது, இது காங்கிரஸுக்கு விழுந்த மிகப்பெரிய குட்டுன்னு தான் நம்ம பார்க்கணும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த கஞ்சா வழக்கை தொடர்ந்து திமுக மீது, தமிழ்நாட்டு அரசியல் மீது திமுகவுக்கு நிறைய பிளாக் மார்க் மேலே விழுகிற மாதிரி இருந்த சமயங்களில் காங்கிரஸ் தலைமை திமுக மீது ஒரு அதிருப்தியை காமிச்சுது. அதே மாதிரி காங்கிரஸ் அந்த அதிருப்தியை காமிச்ச உடனே செல்வப்பிறந்தையே இங்கே தனக்கான பவரை காட்டணுங்கிறதுக்காக தனிச்சு பெரும்பான்மையாக நம்ம பவரை காமிக்கணுங்கிற மாதிரியாக மேடையில் பேசுனதை நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஆனால் அவரே அந்தர்பல்ட்டி அடித்ததையும் நம்ம பார்க்க முடிஞ்சுது. இப்போ இந்த இடத்துல திமுக என்ன முடிவு எடுத்திருக்கு அப்படின்னாக்க, நமக்கான காரியங்களை நம்ம சாதிக்கணும்.
அப்படிங்கிறப்போ ஒரு சில விஷயத்தை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறப்போ இந்த காயினில் ஹிந்தி வேர்டு வர்றதை நீங்கள் பார்க்க முடியுது. நீங்கள் வந்து ஒரு காயினை தமிழ்நாட்டில் மட்டும் யூஸ் பண்ண போகிறது இல்லை, ஆல் ஓவர் இந்தியா பயன்பாட்டுக்கு வர போகிற ஒரு காயின். அப்படிங்கிறப்போ நீங்கள் எந்த காயினை எடுத்துக்கிட்டாலும் அதில் ஹிந்தியும் இங்கிலீஷும் இருக்கும். ப்ளஸ் அவங்களுடைய மேஜர் லாங்குவேஜ் என்னமோ அந்த காயினை மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இது புரிதல் இல்லாமல் இதில் ஏன் இந்தியை கொண்டு வந்தீங்க, இப்போ நீங்கள் ஏன் எதிர்க்கலை அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது. என்ன காரணம், திமுகவுக்கு இது தேவைப்படுது. அவர்களுக்கு தேவை அப்படின்னு வரும்போது அவங்க அங்கே சரணடைகிறாங்க. அப்போது அவங்களுக்கு தேவைன்னு வரும்போது அவங்க சரணடைகிறாங்கன்னா அது அவங்களுடைய பாலிசியாக இருக்கட்டும். ஆனால் அதே போல் மற்றவர்களையும் ஹிந்தி படிக்கக்கூடாது, ஹிந்தி திணிப்பு இதெல்லாம் இனி விட்டுறணும். அண்ணா ஹிந்தி திணிப்பு ஆரம்பித்தார், கலைஞர் அதை கொண்டு வந்தார், ஸ்டாலின் அவர்கள் அதை அடகு வச்சார். அவ்வளோ முடிஞ்சு போச்சு, அரசியல் வரலாறு முடிஞ்சுது. இனி ஹிந்தி திணிப்பை பற்றி யாருமே பேசக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு நெருக்கமான அமைச்சர்கள்கிட்ட பொதுவாகவே இந்த மாதிரி பற்ற வைக்கிறது உண்டு. அடுத்த துணை முதலமைச்சர், செயல் தலைவர், இப்படி பேச தொடர்ந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். கொஞ்ச நாளாகவே அரசியல் வட்டாரங்களில் திமுகவில் அடுத்த துணை முதலமைச்சர் பதவிக்கு உதயநிதி அவர்களுடைய பேர் அடிபட்டுக்கிட்டே வந்துச்சு. ஸ்டாலின் கூப்பிட்டு வார்ன் பண்ணிட்டார், இனி அது மாதிரி பேசக்கூடாதுன்னு. அதையும் மீறி ஒரு சில அமைச்சர்கள் பேசுகிறத பார்க்குறது. அப்போது அந்த டைமில் அவர் என்ன பண்ணுறாரு, ஸ்டாலின் ஒரு சில விஷயங்கள் லெத்தாஜிக்காக விட்டது உண்மைதான். அவருடைய பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனில் சின்ன சின்ன லூப் ஹோல்ஸ் இருந்தது உண்மைதான். ஆனால் இப்போது மொத்தமாக ஸ்ட்ரிக்டன் பண்ணிட்டார். நீ எங்கேயும் யாரும் பேசக்கூடாது. அதனுடைய எதிரொலி தான் நான் அமெரிக்கா போனாலும் என்னுடைய கண்காணிப்பில் தான் இருக்கும். அந்த வார்த்தையை நீங்கள் கவனிக்கணும். என்னுடைய கண்காணிப்பில் தான் இருக்கும், நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன், என்னோட தலைமையில் தான் எல்லாம் நடக்குன்ற வார்த்தையை அவர் மென்ஷன் பண்ணதுக்கான காரணம் அதுதான். பையனாகவே இருந்தாலும் நீங்கள் கலைஞரில் இதை எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். கலைஞர் அவர்கள் இறக்கும் தருவாய் வரைக்கும் அவர் தான் தலைவர். அதே மாதிரி தான் ஸ்டாலின் அவர்கள் இருக்கும் வரை அவர் தான் தலைவர், வேறு யாருக்கும் அவர் அந்த பதவியை கொடுக்க மாட்டாருங்கிறத திமுகவின் எல்லா நிர்வாகியும் கடைக்கோடி தொண்டர்கள் வரைக்கும் நிர்வாகிகளுக்கு அது தெரிஞ்சுக்கணும். அதனால் நீங்கள் விருப்பப்படலாம் உதயநிதி அடுத்த தலைவராக துணை முதலமைச்சராக வரணும்னு நீங்கள் விருப்பப்படலாம். அவர் துணை முதலமைச்சராக வந்துட்டார்னா மு.க. ஸ்டாலின் டம்மி ஆகிடுவார். அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அவர் டம்மி ஆக மாட்டார், நீங்கள் ஆக்கிடுவீங்க அவரை. புரியுதா? அதனால் போஸ்டர்லேயே இப்போயே பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் சின்னதாகிட்டே வராரு, உதயநிதி பெருசாகிட்டே போகிறாரு. அதுவே பெரிய தப்பு திமுகவில். அது இப்போது தொடர்ந்து நடக்கிறத பார்க்க முடியுது சமூக வலைதளங்களையும். அப்படி இருக்கும்போது அண்ணாமலை இனி திமுகவை எதிர்க்க மாட்டார். இந்தி திணிப்பை பற்றி இனி பெருசாக பேச மாட்டாங்க. இது இப்போ எடுத்த முடிவு கிடையாது, அதானியை சந்திப்பதற்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே எடுத்த முடிவு. அதானி 47,000 கோடி இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணும்போது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அதானி உதவி செய்கிறாரு. அப்போ இனிமேல் அதானியை பற்றி நீ பேசுவேன், ஜென்ரலாக பேசுவோம், எதிர்க்கிற மாதிரி எதிர்ப்போம், ஆனால் பின்னாடி இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் வாங்கிப்போம், அவ்வளோதான், முடிவு போச்சு. ஸோ அதாவது திமுகவினுடைய இந்த 4 ஆண்டு கால ஆட்சியில் பிகினிங் அவங்க ஆட்சியை ஆரம்பிக்கும் போது இருந்த அந்த பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ் வந்து நடுவில் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ திருப்பியும் அந்த நிறைய பிரச்சனைகள் வரவும், எக்ஸாம்பிள் ரொம்ப முக்கியமான இந்த இடத்துல நம்ம பேச வேண்டியது என்னென்னா, எப்படி காங்கிரஸ் கட்சி திமுகவின் மீது அந்த அதிருப்தியை காட்டினதை நம்ம மென்ஷன் பண்ணோம், அதே மாதிரி ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தீர்வு வராது. இதை நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். இதுக்கு மேலே என்னால் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியாது. இந்த நாணயம் வெளியீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் நகர்வுகள் ஒன்றா சொல்லிட்டு வரேன். நாளைக்கு விஜயும் காங்கிரஸும் கைகோர்த்தால் யாரும் கேட்க போகிறது கிடையாது. 1. 2வது, ஆம்ஸ்ட்ராங் கொலை கேஸு திசை மாறும். 2. 3வது, திமுகவும் பாஜகவும் கூட்டணி வச்சால் சொல்வதுக்கு ஒன்றும் இல்லை, அதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. 3. 4வது, அவங்களோட ஒரே எய்ம் அதிமுகவை 4வது இடத்துக்கு கொண்டு போயிடணும். அதிமுக தமிழ்நாட்டில் இனி எந்திரிக்கவே கூடாது, அவ்வளோதான் மேட்ரு. 2026 பொறுத்த வரைக்கும் எங்களுடைய டார்கெட் திமுக பாஜக ப்ளஸ் விஜயை எதிர்க்கணும். விஜயினுடைய வரவை தடுக்கணும், பிறகு எதிர்க்கணும். அதுக்கு முடிவாயிட்டாங்க. இப்போ நான் சொல்கிற இந்த கூட்டணியை பாருங்கள், பிஜேபி ப்ளஸ் திமுக. இந்த கூட்டணி வந்துச்சுன்னா விசிக அதுலேருந்து வெளியேறிடும். அப்போ விசிக வெளியேறிடுச்சு அப்படின்னாக்க அவங்க அதிமுகவோட போவாங்களா இல்லை விஜயோட போவாங்களான்னு ஒன்று இருக்குது. ஓகே, இந்த பக்கம் விஜய் வராருங்கிறப்போ இவர் காங்கிரஸோட கை கோர்க்க ரெடியாக இருக்கார் விஜய். விஜய்க்கு அவரை மாதிரியான யூத்தான லீடர், ஒரு விஷன் அண்ட் மிஷன் அண்ட் கோலோடு இருக்கக்கூடிய தேவைப்படுது. அப்படிங்கிறப்போ அவங்க ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், தேமுதிக மேலே ஒரு ஈர்ப்பு இருக்குது, ஒரு கவனம் இருக்குது, அதை நோக்கி போகிறாங்க. அவங்க பேச்சுவார்த்தைக்கும் தயாராக இருக்காங்க. எப்போ வந்தாலும் அக்செப்டன்ஸ் உண்டு. ஆனாலும் மத்தியில் காங்கிரஸோடு கை கோர்ப்பது தான் விஜய் விரும்புகிறாரு. 2. ஸோ விஜய் ப்ளஸ் காங்கிரஸ், இந்த பக்கம் திமுக ப்ளஸ் பிஜேபி. அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல திருமாவளவன் சீமான் என்ன பண்ணுவாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது. பாமக எப்பயும் போல் அவங்க தனிச்சு நிற்கிறாங்களோ, யாரோடய கூட்டின்னு போகிறாங்களோ, அது பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த இடத்துல விசிக திமுக விட்டு விலகுமா இல்லை தொடர்ந்து திமுகவோட கூட்டணி சேருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா சனாதனம் எதிர்ப்பு அப்படிங்கிற ஒன்று உதயநிதியும் கையில் எடுத்தார். இதை திருமாவளவன் அண்ணன் தொடர்ந்து பேசிட்டு வர்றாரு. அப்படிங்கிறப்போ இந்த கூட்டணி சேர்ந்தால் திருமாவளவன் அண்ணன் வெளியே வந்துடுவார்.
சரிங்களா? அவர் வெளியே வந்தால் யாரோட போகிறாருங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. சொல்ல முடியாது, விஜய் கூட சேரலாம். மக்கள் நல கூட்டணி நீங்கள் பார்த்தீங்க, திமுகலேருந்து வெளியே வந்து கேப்டன் அவர்களை வந்து முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்து என்ன மூவ்மெண்ட் அது போச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இன்றைக்கி நாணயம் விழா வெறும் நாணயம் வெளியீட்டு விழா மட்டும் கிடையாது, மிகப்பெரிய அரசியல் நகர்வுக்கான ஒரு தொடக்க புள்ளி. அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். இது எல்லாத்துக்கும் மிக முக்கிய காரணம் கலைஞராக இருந்தாலும் கலைஞருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலையும் நம்ம பார்க்கணும். 2026க்கான டார்கெட் இது. 2026க்கான டார்கெட். சரிங்களா? ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, எப்பவுமே திமுக ஒரு விஷயத்தை செய்கிறாங்கன்னா அதை ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசித்து தான் செய்வாங்க. ஆனால் சில நேரங்கள் அதுலேயும் மிஸ்இன்டர்பிரேஷன் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். பிசிறு தட்டம். அப்படி பிசிறு தட்டம் மட்டும் அதுலேருந்து தப்பிக்கணும்னா நம்மளுடைய கொள்கையை சமரசம் செய்வாங்க. அப்படி சமரசம் செய்கிற ஒரு கொள்கை தான் இந்த ஹிந்தி திணிப்பு, பிஜேபி எல்லாத்தையும் அடித்து காலி பண்ணி ஓரமாக வச்சுட்டு பெரியாரை கொஞ்ச நேரம் ஓரமாக வச்சுட்டாங்க. அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ பெரியாரெல்லாம் ஆஃப் மோடு, சைலண்ட் மோடில் போயிடுவாங்க. திகா கட்சியெல்லாம் இப்போ ஆஃப் மோடு. அதாவது பிஜேபியும் அண்ணாமலையும் கடுமையாக எதிர்த்த திமுக தொண்டர்கள்லாம் ஆஃப் மோடு. யாருமே இப்போ வெளியே வரமாட்டாங்க. விசிக கட்சியில் யாருமே இப்போ பேச மாட்டாங்க. ஏன்னா திமுக என்ன நினைக்குதோ அதை சாதிக்கும். அதுக்காக அவங்க யார் கூட வேணாலும் கூட்டணி வைப்பாங்க. இப்போ நாம் ஏற்கனவே விஜய் சம்மந்தமாக ஒரு வீடியோ போடும்போது சொல்லியிருந்தோம், செப்டம்பர் மாதம் 2 அது 3வது வாரத்தில் ஒரு கட்சியினுடைய அறிவிப்பு, கொடி அறிவிப்பு வரும்னு சொன்னோம். இன்றைக்கி 22ன்னு ஒரு தேதியை குறிச்சிருக்காங்க. அதுவும் உண்மை கிடையாது. அது வந்த தகவலின் அடிப்படை தான். நிச்சயமாக செப்டம்பர் 2வது அல்லது 3வது வாரத்தில் விஜய் அதுக்கான அறிவிப்பை வெளியிடுவார். அவர் வெளியிட்டதுக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மாற்றம் வரும். மிகப்பெரிய மாற்றம்னு சொல்ல முடியாது, ஒரு மாற்றம் வரும். அவர் முதல்வர் ஆயிடுவார்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஆனால் இந்த கலைஞர் நாணய வெளியீட்டுக்கு விழாக்கும் விஜயினுடைய அரசியல் விழாவுக்கும் தொடர்பு இருக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நன்றி.